என்னடா அது பெண்கள் பெண்கள்னே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். கடைசியில பார்த்தா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. நீ இதுக்கு 6 மணிக்கு ஊருக்கு வந்தா அப்புறம் பொட்டால தான் கிடக்கும். அப்புறம் அண்ணா எப்படி கிடக்கு? சூப்பரா இருக்கதா. நல்லா பார்த்தது ரொம்ப கும்பல உட்கார்ந்தீங்க. தம்பி சுதர்சன் நீ ஏதோ மாட லாட கட்ட மாதிரிலாம் இருக்க. தம்பி சூர்யா சூர்யா என்ன மயக்க நான் செய்யணும். என்ன பாரியாவா? நீங்க எப்படி விளையாடுறீங்களா? அப்புறம் அண்ணே ஒளிவிக்கு நீங்க எப்படி விளையாடுறீங்களா? ரசி நீங்க எப்படி விளையாடுறீங்களா? சரி அண்ணே நல்லா உட்கார்ந்து ப்ளீஸ். நல்லா ஒரு நேத்து பார்க்க மாட்டேன். ஏன் அப்பா நல்லா பொழந்து உட்கார்ந்தாப்பா. ஐயோ நான் ரொம்ப ஒழுக்கமான பெண்ணு. ஆமா. அப்புறம் அண்ணே யூடியூப் 3 பேருக்கு நன்றி. 3 பேர் யாராரு என்னென்னங்கிறது தெரியல. 3 பேருக்கு நன்றி. என்னைய மட்டும் நல்லா குப்புன்னு எடுத்து கப்புன்னு போடுங்க. இந்த பப்புன்னு கருவாய பெயரை மட்டும் கருப்பா போடுங்க. சரி வந்தமா படமா படம் எடுக்கட்டும். நமது பணி பணியோ தரமே. ஹால் 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 நான் ரொம்ப நாகரிகமான டான்ஸரு, ரொம்ப அடக்கொடக்க தெரிஞ்ச டான்ஸரு. தயவு செய்து அனிதாவுக்கு பிடிக்காது. அசிங்கம் ஆபாசம் எனக்கு பிடிக்காது. அது நீதான் பக்கமரத்தை வச்சே நாடகம் எப்படி இருக்கு நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாமியா. இதுக்கெல்லாம் நன்றி யாருக்கு? நாடக அமைப்பாளர் நாயேந்திரன் தான் முதல் நன்றி. அடுத்த 2வது யாருக்குமா? அண்ணே சூர்யானே சூப்பர்ண்ணே. அக்கா ஓ இதுக்கு இது என்ன நான் 1 இன்ச்சுக்கு வேணா நமக்கு சூர்யாவே வச்சிருவோம். ஆமா நாடக அமைப்பாளர் நாயேந்திரன் அவருக்கு நன்றி. ஒளிபிரிக்கனே இப்ப அண்ணே அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம். உண்மையுமே நீங்க தான் வந்து போடணும். அப்ப நீ என்ன பண்ணுவ? அண்ணே நான் தான் நமக்கு தான் வந்து போடணும். வீட்டுக்கார லட்சணம் என்னன்னு கேளுங்க. சரி உடுப்பா. ஒளிபிரிக்கனே இப்பதான் இருக்க வேண்டும். ஒளிபிரிக்க இந்த ஊர் பொதுமக்களுக்கு விழா கம்பெனி நன்றி. ரசிகர்கள் இப்பதான் இருக்க வேண்டும். அருமையான ரசிகர்கள். நீங்களாம் போயிட மாட்டீங்களா? போயிட மாட்டீங்களா? இந்த இடையில இந்த நாளத்தை கெடுக்கிறது இந்த பட்டாணி விற்கிற பாட்டி தான் நாளத்தை கெடுக்கிறது. ஏன்னா அப்பதான் எனக்கு இந்த பைட்டு உள்ள வந்து கொடுக்கும். பூங்குயிலே பூங்குயிலே நான்
கல்யாணம் ஆகாத பேர் மிருதங்கம் டான்ஸ் அனிதா சூர்யா வீரமணிக்கு 4 பொண்டாட்டி வச்சு வச்சு செய்கிறேன். எப்ப இங்கேயே இந்த தோலை இந்த கொடுக்குறீங்க வீட்டுல என்ன செய்ய? சரி 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 என்னமோ இருக்குன்றீங்க. எப்ப சூர்யா நீங்க எப்படி உண்மை வந்துக்கிறானாப்பா கை நீட்டி பச்சை குத்தி ராத்திரி நேரம் தூக்கத்தை காணோம் இனிமேல் உனக்கு ஆனாதான் என்ன ஆகாடிதான் என்ன 10 மணிக்கு எடுத்து வச்சுட்டு அடிக்கிற மனுஷன் முடிகிற 6 வரைக்கும் போட்டுட்டு அடிக்கிற உனக்கு இனிமேல் ஆனாதான் என்ன சூர்யா போய் சொன்ன மாதிரி இங்க அடிச்சு முடி வீட்டுல போய் தூங்குற நீ இங்க அடிக்கிற அடி உனக்கு வலி இப்ப தெரியாது காலையில வீட்டுல போய் படுக்கிறதான் தெரியும் இந்த அக்கலுக்கெல்லாம் வலிக்கிறவங்க நீ தண்ணியும் குடிச்சோன்னா சூர்யா நீ ஒன்றும் தெரியாது மச்சா மச்சா
சூர்யா எங்கன்னு கூப்பிடுறீங்க? அண்ணே இனிமேல் இந்த பயலை போட்டா நீங்க வராதீங்கன்னு நினைக்கிறேன். எப்பா போதும்பா. சரி 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 சரி. அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, நீங்க முறைச்சுக்கிட்டே உட்காருங்கன்னு நினைச்சேன். செங்கரும்பா செங்கரும்பு செங்கரும்பு தங்க கட்டி சூர்யா, இன்னைக்கு நீ வீட்டுல இது புழங்கால பாத்திரத்துல முழங்குனியா? தெய்வத்தை மேல சத்தியம் பண்ணி சொல்றா, நீ வீட்டுல அந்த பாத்திரத்தை புழங்கிட்டாடா, அதானே உனக்கு இப்படி இருக்குது. சரி, நமக்கு ஒரு ஆளுக்காரங்க கூப்பிட்டு இந்த இடத்துல வெளியே வாங்க. மரணம் என்னும் போது வந்தது, இது மங்கை என்னும் வடிவில் வந்தது. உன் பிரச்சனை என்ன? அங்கிட்ட ஒரு பாடி இருக்காரா? சத்தியமா தெரியலையே. இது ஆம்பளையா இருந்தா பணமரத்துல பகுதி முக்கா மரம் இருந்துகிட்டு. ஹலோ ஹாய், இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன உங்களை நான் கட்டி பிடிச்சா? ஹலோ, நான் உங்களை கட்டி பிடிச்சா நீங்க போய் அவங்கள கட்டி பிடிச்சா? எதுக்கு கை தட்டு இதை பிடிச்சதுக்கா? எதுக்கு இதை பிடிச்சது? யாராவது அங்கே அவங்களோட வயசுக்கு வந்தது இப்ப? டேய், முதல் ஆபரேஷன் சும்மா இருக்கா? ஏமா முதல்ல ஒரு ஆம்பளை வந்து ஆம்பளை போல அடங்க சேர்த்து எப்ப திறக்க சொன்னா அப்பதான் திறக்கணும். மேல மூடு. உட்கார் உட்கார். கிழிஞ்சிரும். உட்கார் பண்ணு. கிழிஞ்சிரும்னே. அது ஏற்கனவே அந்த கிழிஞ்சத உனக்கு இருக்கு. அது உட்கார். மூடு. வண்டி மூடு. போற வண்டியா. ஓ இப்பதான் வளப்பி சரி. டேய் வாய மூடுன்னு சொன்னே. வண்டி போறணும் போறணும். வாய மூடுங்க. வாய மூடு. வாய மூடுங்க. என்ன பிரச்சனை? ஆனிவங்க. இருமா. அத எத்தனை அடி இந்த போய் சொல்லாரு. இதுல ஒரு கட்டி அடிக்கிறாங்க. ஒரு அளவு தர பொறுமையா இருப்பேன். இங்க வர அனிதா. 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 எதை புடிச்சு கசக்குறா வத்தியா? இது என்ன விளையாடுச்சாமனா? ஆமா. ஒண்ணு இங்க அடிக்குங்க. என் நம்பி வீரமணி எனக்கு ரெண்டு இருமா. நான் சொல்றேன் புடிச்சாங்க. ஒரு ஆம்பளே கையில அடி கால்ல அடி. என்ன மாதிரி குஞ்சு வைக்கிறோம். உனக்கு குஞ்சு இருக்குதா? அப்புறம் என்ன இல்லாம கீழ கல்லு வச்சிட்டு வந்துருவே. சூர்யா நீ இருந்தா ஆ சூர்யா ஊர்ல வச்சா. முதல்ல ஒரு ஆம்பளை வந்து ஆம்பளைக்கு அடங்கு பேச கத்துக்கமா. ஆம்பளைக்கு அடங்கி பேச உனக்கு அடங்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? ஏய் நீ நினைக்கிறது தப்பு. ஆம்பளை அந்த ஐயா உட்கார்க்க பாரு. மூத்த தாய் முடி. அவர்ட்ட மூத்தர உப்பு வரைக்கும். ஏய் அப்புறம் அவர் ஒரு சரக்கு சாப்பிடல, ரெண்டு சரக்கு சாப்பிடல. தப்பு. ஆம்பளைக்கு அடங்க என்ன தெரியுங்களா? என்ன? வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, மீசை பாரு எத்த தட்டி இருக்கு. எது? வேட்டி எடுத்து உட்காரு எத்த தட்டி இருக்கு. அந்த ஒண்ணே தான்
ஏன் புல்லு கட்டு மீச அந்த இறக்கி கொடுத்தல மீச மீச ஆம்பளை கலர் என்னையா மீச அங்க ஐயா முக்குங்க மீசைய அது முருங்காம தான் தொங்கி போயிடும் அது நம்புறாதுக்குமே பொம்பளை பிள்ளை சொன்னா உடனே நட்டம் நிறுத்தி வைக்கிறாங்க இதுல மாலை வர போட்டு நீ மீசையை முறுக்கு ஏப்பா ஓ மொட்டை ஆம்பளைக்கு அழகு மீச சரி உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு இருக்கா ஏமா ஆம்பளை கலர் மீச இனி நம்ம ரோட்ல இறங்க நட்டம் செய்யப்பட்டோம் இனி வா முதல்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ் தெரிஞ்சு போயிடும் நீ நினைக்கிறத சரி, போனா போட்டு ஒருவேளை நரம்பு தளர்ச்சியா இருக்கும்போது அப்பப்பா ஏய் இருமா முதல்ல ஒரு ஆம்பளை வந்து ஆம்பளை அடங்க பேசுகிறேன் நீ பொம்பளை பிள்ளை அடங்கி பேசு பொம்பளை ஆம்பளை நாங்க என்னைக்குமே அடங்கிதான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆம்பளை நாங்க அடங்கி இன்னைக்கு நாங்க எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது ஆம்பளை எல்லா ஆம்பளைக்கு மரியாதை பெண்கள் ஒன்னே மாதிரி பெண்கள் நாட்டுல வாழ்ந்தா கோயில் பூஜை இருந்தா கொஞ்சம் துண்ணு போட்டு விடுங்க இந்த முன்னாடி சாமி அந்த மாதிரி சாமி என்ன இதா புடிச்சிட்டு இருந்துச்சு சாமி வந்தா வேப்பல புடிச்சு ஆடுது ஏன் முறையா புடிச்சிட்டு ஆடிட்டு நடக்கிறா ஐயா சாமி அந்த பிள்ளைக்கு என்ன செய்வாங்க துண்ணூறு போடுவாங்க துண்ணூறு போட்டு என்ன திடீர்னு காவி வைக்குது வேப்பல கொடுப்பாங்க அது இல்ல வேப்பல எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க அதுவும் இல்லனா அதுவும் இல்லன்னா எதை கொடுப்பாங்க கோழிக்கு கொடுப்பாங்க ஆமா கோழி குஞ்சு கொடுப்பாங்க அதனால தான் இப்ப வந்து கோழி குஞ்சு அப்படின்னா நீ என்ன மாதிரி ஏன் கொடுப்பீங்க அட விஷயம் வீரமணியன் என்ன நாகரிகமா பேசுங்க நான் எப்பவே நாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துலயும் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த மாதிரி ஆம்பளை எந்த இடத்துல நீங்க பெண்கள் ஆண்களுக்கு மரியாதை கொடுத்தீங்க இப்ப நம்ம ஊர்ல நாடா பார்த்து இருக்காங்க ஆமா எவ்வளவு ஆளாதா ஒரு நிமிஷம் எவ்வளவு ஒரு நிமிஷமா இந்த வண்டி மறுபடியும் போர் போட ஆரம்பிச்சிருச்சா ஏய் இது சைடு போடு எப்பதான் எந்திரிப்ப தெரியாம தான் கேக்குறேன் சைடு போடு முதல்ல என்னைய பார்த்துட்டு மல்லாக்க கிடந்த இப்ப ஒரு கழிச்சிட்டு கிடக்குற இதுதான் சைடு போடுங்கிறது இப்ப வள்ளிய மாறும்போது பப்பர காடு கிடப்ப நீ நினைக்கிற இந்த பேசினாத மாதிரி எந்திரிச்சு உட்கார் மாமா படுத்துக்கிட்டு நாடகத்தை இப்படிதான் ரசிக்கிறீங்க முறை அது இன்னும் கொஞ்சம் உண்டா பண்ணி ஆம்பளை பருவ போய் அப்படியே இழுத்து முடிச்சுட்டு இதெல்லாம் எந்திரிச்சு பார்த்து நாடகத்தை பாருங்க முதல்ல ஒரு ஆம்பளை எல்லாரும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னே எந்த இதுல பெண்கள் நீங்க ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்தீங்களா பாடியா என்ன பேசுறதா பேச்சு வச்சிருக்கீங்களா ஆமா இப்ப நம்ம ஊர்ல நாடகம் நடந்துட்டு இருக்கு ஆமா நாடகம் நடந்துட்டு இருக்கிறப்ப பெண்கள் வந்து ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கறனாலதான் உங்களை எல்லாம் முன்னாடி உட்கார வச்சுட்டு என் வர்க்கம்லாம் பின்னாடி உட்காருங்க என்னதா எல்லாம் ஜோடி இருக்கு நம்ம இருக்கலாம் இந்த தாப்ப வந்தா போய் வண்டியா போக முடியும் பாத்துக்க வேகமா வண்டி ஆடுறத பத்தி என்ன காரணம் ஆண்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் ஆயிரம் நேரத்துல ஆண் பிள்ளைங்க ஜானுக்கு மரியாதை பேச நம்ம தமிழனோட கலாச்சாரமே நீ நினைக்கிறதே தப்பு என்னங்க இருக்கிற ஒம்பளையால உள்ள இருக்கிற களத்தப்பெல்லாம் புடிச்சுக்கிட்டியே இத்து நோண்டி இடம் இருந்துச்சு அதெல்லாம் நம்மளால ஒண்டிட்டு உட்காந்துருக்காங்க இதுல இடம் கிடைக்காதுக்கா பாதி ஆம்பளை வீட்டுல குப்பை வச்சு படுத்து வைக்கிற இடம் இல்லாம முதல்ல எங்க நீங்க ஆம்பளை இவ்வளவு பேசுறீங்கம்மா இங்க எவ்வளவு பெண்கள் உட்காந்துருக்காங்க ஏன் வரைக்கும் ஆண்கள் உட்காந்துருக்கு எல்லாத்துலயும் பெண்கள் நீங்க ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க முடியல ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்குவோம் ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊர்லயாவது உட்கார வச்சு சடங்கு சுத்தி இருக்காங்களா சுத்தி இருக்காங்களா சுத்தி இருக்காங்களா நீங்க எதுக்கு அவ்வளவு வேகமா சொல்றீங்க உங்களுக்கு எப்படா தெரியும் அந்த விஷயம் இவங்க வயசுக்கு வந்துட்டாங்க உள்ள வந்துட்டீங்களா துடிச்சுட்டு இருக்காங்க வர்றது அந்த வந்துட்டாண்ட வயசுக்கு அந்த மஞ்சள் சட்டக்கார வந்துட்டாண்ட வயசுமா ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊர்லயும் சடங்கு சுத்தல பெண்கள் நீங்க வயசுக்கு வந்து ஆம்பளை நாங்க சடங்கு சுத்துறோம் அந்த இடத்துல யார் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது உங்களை நாங்க மாசம் மாத்துறோம் உங்களுக்கு வளகாப்பு மாட்டுறாங்க எங்களுக்கு எவனாவது ஒரு பித்தளை கப்பா தூக்கி மாட்டுறாங்களா அந்த இடத்துல யாரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது உங்களை நாங்க மாசம் ஆக்குறோம் உங்களுக்கு பிள்ளை பார்த்தா இந்த கவர்மெண்ட் எவ்வளவு பணம் கொடுக்குது 22,000 ரூபாய் தருது பிள்ளை பார்க்கிற உனக்கு இந்த கவர்மெண்ட் 22,000 வந்து 25,000 ரூபாய் கொடுக்குது பிள்ளை பார்க்கிற உனக்கு இந்த கவர்மெண்ட் 25,000 கொடுக்குது அதுக்கு கஷ்டப்பட்டு ஆம்பளை நாங்க மங்குன்னு உழைக்கிறமே எங்களுக்கு ஒரு 250 ரூபாய் எவனா கொடுக்குறானா 250 ரூபாய் கொடுக்குறானா மாமா எனக்கு மாமா மாசமான பெண்களுக்கு பணம் எவ்வளவு தராங்க என்னது மாசமான பெண்களுக்கு பணம் மாசமான பெண்களுக்கு 25,000 கொடுக்குறாங்க 22 ல இருந்து 25,000 ஆமா நீங்க எப்படிப்பா மங்கு உழைக்கிற மாதிரி அதெல்லாம் உனக்கு சிரமம்னு தெரியல நீ எதுக்கு அந்த வேலைக்கு போறன்னு ஆம்பளை சிரமம் நீ பாட்டியா பேச்ச நீ பாருமா ஏயா சிரமப்படுறீங்க சிரமப்படி நீ அந்த வேலை எதுக்கு பாக்குறீங்க 10 மாதம் சுமக்கிற பெண்ணு எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு குழந்தை பெக்கறான் ஏயா அந்த வலி யாருக்கு தெரியும் இந்த 10 மாசம் சுமந்து நான் புள்ளைய பெக்கறேன் சிரமப்படுறேன்னு சொன்னேன்னு வெச்சுக்க இழுத்துக்கிட்டு மண்டைய பொளந்தே விடுவேன் முதல்ல இது 10 மாசம் சுமந்து புள்ளைய வைக்கணும் அந்த பட்டாணிகளை வைக்க பத்தியா அப்பதா அது சொன்னுச்சுன்னா நான் ஏத்துக்கிறேன் இப்போ உள்ள பொம்பளை யாராவது நான் 10 மாசம் சுமந்து புள்ளைய வைக்கிறேன்னு சொன்னேன்னு வெச்சுக்க வெள்ளக்கமா பிரிஞ்சு இருந்துச்சு நீ நினைக்கிற தப்பு ஏன் 10 மாசம் எல்லா பெண்களுமே 10 மாசம் சுமந்து குழந்தை பெக்கறாங்க ஆமா என்ன
மாசமான பெண்களுக்கு 25,000 தரேன்னு சொன்னீங்களே. ஆமா. நம்ம ஆனந்தாஸ் என்ன சூர்யா. ஆமா. என் தம்பி. சரி. அனிதா தம்பி யாருன்னா நம்ம சூர்யா. கண்டிப்பா. 2 பேர் இருக்காங்க. ஆமா. சூர்யாவுக்கு போன மாசம் தான் 3000 வாங்கி கொடுத்தேன். உண்மையா 3000 பணம் மட்டும் வாங்கி தரல. வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, பச்சரிசி, ஆப்பிள், ஆரஞ்சு. ஏமா இந்த 3000 ரூபாய் பணம் ஆம்பளை குடும்ப கட்ட ஆபரேஷன் பண்ணாலும் கொடுக்குறாங்க. இப்ப அது எதுக்கு அவனுக்கு வாங்கி கொடுத்த? சூர்யா வாழ்க்கை கொடுத்துட்டணும். சூர்யாவே வாழ்க்கையை கெடுக்க முடியாவா? உனக்கு குடும்ப கட்டுப்பாடு முடிஞ்சிருச்சா? இதுல வேற ஏமா அந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் எதுக்கு கொடுத்தாங்க? சூர்யா தம்பிக்கு ரத்தம் நல்ல ஊர். இத புடிச்சு அறுத்ததுக்கு அப்புறம் அந்த தம்பிக்கு ரத்த ஊர்னாங்க. ரத்த ஊராட்டி என்னடி ரெக்கையே இல்லாத கிளி கூண்டுக்குள்ள கிடந்தாங்க வெளியே தெரிஞ்சாங்க. இது கூட பிரச்சனை இல்லம்மா. பெண்கள் நீங்க பெருசு பேசுறீங்க. குடிக்கிறதுல கூட எங்க ஆம்பளை நல்லவங்க உங்களுக்கு தெரியுமா? எப்படி சொல்றீங்க? நீங்க குடிக்கிற ஆம்பளை நல்லவங்களா கெட்டவங்கறியா? குடிக்கிறவங்க நல்லவங்க கிடையாதுங்க, கெட்டவங்க தாங்க. நான் சொல்றேன், நம்ம ஊர் மேல சொல்றேன், குடிக்கிற முள்ள நல்லவன். எப்படி குடிக்கிற நல்லவன் சொல்றா? குடிக்கிறவன் கெட்டவனே கிடையாதுமா. இல்லங்க, குடிக்கிறவன் கெட்டவனே கிடையாது. குடிக்கிறவன் என்னைக்குமே நல்லவனாத்தான் இருப்பான். குடிக்கிறவன் கெட்டவன் இல்ல. குடிக்காம அடுத்தவன் குடியா கெடுக்கிறான் பாத்தியா, அவன் தான் கெட்டவன். குடியார என்னைக்குமே நல்லவனாத்தான் இருப்பான். குடிப்பேன், அலம்பல் பண்ணுவான், போய் படுத்துருவான். குடிக்காம அவன் குடி எப்படா கெடுக்கலாம், இவன் குடி எப்படா கெடுக்கலாம் தெரியாம பாத்தியா, அவன் தான் கெட்டவன். இவ்வளவு சொல்றியம்மா. 4 ஒன்பது ஒரு ஊர்ல சேர்ந்து உட்கார்ந்து வச்சுக்க, அந்த ஊர்ல ஏதோ ஒரு வீடு நெருப்ப புடிச்சு எரியா போகுதுன்னு அர்த்தம். நீ பேசிக்கிட்டு இருக்கிற. ஏங்க 4 ஒன்பது சேர்ந்தா ஒரு ஊர்ல நெருப்பு புடிச்சு எரிய போடுனா, அப்ப 4 ஆம்பளை உட்கார்ந்து நேரம் எப்படி இருக்கும்? 4 ஆம்பளை சேர்ந்து உட்கார்ந்து சரக்கு அடிச்சா அந்த ஊர்ல ஒரு குடும்பம் மொத்தமா க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்ப தெரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன காரணம்? நீங்க எல்லாம் புரணி பேசுற சும்மாவே பேசுவீங்க. நாங்கெல்லாம் ஒரு கட்டிக்கு கூட போச்சுன்னு வச்சுக்க, வெள்ளச்சாமி பொண்டாட்டியா நான் தாண்டா வச்சுக்க, நாங்களா சொல்லி மாட்டிக்கிறோம். எங்களை கூட்டலாம் கேட்க வேண்டியது புரணி பேசுறது இப்ப உள்ளவங்கள பெண்கள் அதாவது வேலை வெட்டிய பார்த்துட்டு செவனேன்னு தூங்க நேரம் கிடைக்காம அலையுது. சரி, ஆனா புரணி பேசுறீங்கன்னா ஆம்பளை நீங்க தான் படுத்தீங்க. யாரு? உண்மையா நான் எங்கமா புரணி பேசுறேன்? இப்போ ஒரு சின்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இதை யாரையும் சொல்லிவிடாம பார்வதி அக்கான்னு ஒரு அக்காவோட கூப்பிட்டு சொல்லு. அடுத்த நாளே டிவி முதற்கொண்டு அந்த நியூஸை போட்டிருப்பாங்க. பேப்பர்ல ஓட்டிருப்பேன், டிவில ஓட்டிருப்பேன், டெலிகாஸ்ட் உலக போய்கிட்டு இருக்கும். இது கூட பிரச்சனை இல்லமா. எவ்வளவு ஆத்தாக்க உட்காந்துருக்காங்க. யாராவது நாகரிக துணி போட்டு நீ பெற்ற ஆத்தாக்க உட்காந்துருக்கா? இந்த லெக்கின்ஸ் பேண்ட் பெண்கள் போடுறீங்கல்ல, இந்த லெக்கின்ஸ் பேண்ட பெண்கள் எதுக்கு போடணும்? நேத்து அந்த பேண்ட் போடுறது அந்த மாத்திட்டேன். ஏமா அந்த லெக்கின்ஸ் பேண்ட் கூப்பிட போறீங்கல்ல, அந்த லெக்கின்ஸ் பேண்ட பெண்கள் எதுக்கு போடுறீங்க? லெக்கின்ஸ் பேண்ட் எதுக்கு போடுறது? அதெல்லாம் மாடல்யா பேசுறது. மாடல் தான் போடுற. அந்த லெக்கின்ஸ் பேண்ட இங்க இருந்து தூக்கி இங்க வரைக்கும் மாட்டிக்கிறது. இவங்க ஸ்கூட்டி எடுக்கும்போது ஸ்டைல் அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. ஸ்கூட்டி எடுக்கும்போது அந்த கிளம்பிட்டடி அப்படி எடுக்கிறது. இவங்க காலை தூக்கி போடும்போது கீழே இருக்க 36 கையில புருட்டடி விட்டு போயிடும். இவங்க ஏறி ஸ்கூட்டில மாத்திக்கிட்டு புருட்டுனால வச்சுக்க, பின்னாடி இருக்க டாப் தேசிய ஒரு மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். பின்னாடி ஒரு அக்கா குண்டி சூப்பரா இருக்கடா அப்படி பாத்திர போற இந்த மாதிரி கீழே நீங்க வண்டியில போற ஆளுங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறது இல்ல. பொம்பளை பிள்ளை வருதா அது என்ன துணி போடுறது? ஏமா வண்டி பரிசா தெரிஞ்சா வண்டியா பாப்பா, வண்டியோட முடி பரிசா தெரிஞ்சா முடி பாப்பாங்க. இப்ப தெரிஞ்ச ஒரு லட்சம் என்னங்கிறது இது நாங்க அப்படிங்க உங்களுக்கு பார்க்கறமையா? இது கூட பிரச்சனை இல்லமா. இந்த செருப்பு போடுறீங்கல்ல பெண்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செருப்பு போடுறோம். நீங்க அந்த ஹை ஹீல்ஸ்னு ஒரு போடுறீங்கல்ல, என்னமா அது மாடல் கிடையாது, மண்ணகடி கிடையாது. கொஞ்சம் திரும்புங்க. உங்களை மாதிரி குண்டிய அளவுல ஹீல்ஸ் வச்சிருப்பான். ஏமா இப்படி இருக்கும். அந்த செருப்பை போடுச்சு வச்சுக்க, இப்படி இருக்கு டவானி இப்படி அவங்க நடந்து. இது கூட பிரச்சனை இல்ல. இந்த நைட்டி உங்கள போறீங்கல்ல, இந்த நைட்டி முதல்ல பெண்கள் எப்ப போடணும்? நைட்ல போட்டா அதுக்கு பேர் நைட்டி. சரி, பகல்ல போறீங்கன்னா பகட்டியா? இந்த நைட்டியா போடுற தப்பு இல்ல. இந்த நைட்டியா போற பொம்பளை புள்ள இந்த துண்டை அப்படி எடுத்து சுருக்கிட்டு செய்யுங்க. இந்த துண்டை அப்படி எடுத்து இந்த லாக்கரையும் இந்த லாக்கரையும் மாற்றி போடுறா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. துண்டை தூக்கி தூரப்பட்டு கோயில் மேல அதுக்கிட்டு வர பாத்தீங்களா? அங்கே நடந்து வருது. இவங்க 2 அடி அடிச்சு வச்சா 2000 அடி அடிக்கும். அப்புறம் மசினா ரோட்ல வந்து வண்டி ஓட்டுறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களை பத்தி நீங்க ஆரம்பத்துல இருந்து வந்திருந்த குறை சொல்லி நான் கேட்டுதான் இருந்தேன். இப்ப அந்த காலத்துல ஆம்பளை இருந்தாங்க, இந்த காலத்துல உள்ள ஆம்பளை இருக்காங்க. ஒரு சில பேர் தம்பி சூர்யா அத பத்தி என்ன சொல்லாரு? என்ன காரணம்னா, அந்த காலத்துல உள்ள ஆம்பளைங்கலாம் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு பட்டை எடுத்து பொட்டு வச்சுட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கவே, அந்த கருப்பசாமி ஐயனாரே வர மாதிரி இருக்கும். அப்ப பட்டை கிடைச்சிச்சு அடிச்சாங்க. இப்ப எவனுக்கு பட்டை கிடைக்குது? நீங்க நினைக்கிற அந்த மூத்திரம் அல்ல, இது முப்பட்டை. அந்த மூத்திரம் இல்லையா? அந்த காலத்துல ஆம்பளை எல்லாம் அடிச்சுக்கிட்டு காலையில 6 மணிக்கு வயல்ல நுழைஞ்சான்னு வச்சுக்க, சாயந்தரம் 6 மணிக்கு சிந்து உழைச்சாங்க
ஆம்பளையா என்னது? வேர்வை தண்ணி சின்ன சின்ன வளர்த்தாங்க. சரி. இந்த காலத்துல உள்ள ஆம்பளை பிள்ளைய என்ன மாமா என்ன சொல்றியா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சொல்றதா சொல்ற சத்தமா சொல்லு. ஆடணுமா? படக்கே சொல்ல போலாம். இத தர டைனிக்கு போலாம். போடா. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஆம்பளை என்ன வேணாலும் நீங்க பாத்துருவீங்க. ஆம்பளை என்ன வேணாலும் நீங்க பண்ணுவீங்க. கார் ஓட்டுனா, கார் ஓட்டு. பைக் ஓட்டுனா, பைக் ஓட்டு. ஏரோப்ளேன் ஓட்டுனா, ஏரோப்ளேன் ஓட்டு. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? இப்ப எல்லாம் எல்லா பெண்களும் ஓட்ட கத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? இல்லங்க. என்னமா? தெரியாது. கார் ஓட்ட தெரியாதா? அட என்னமா அந்த ஊர்ல சொல்லிட்டு இருக்க? எனக்கு 4 பேர் அண்ணன் தம்பி. ஆ. என் அண்ணன் தம்பில சொல்லி சூர்யா எல்லாம் அந்த வேலைக்கு போவா. அட ஏமா உனக்கு நான் இந்த கார் ஓட்ட சொல்றது யார் கலப்பற? எப்ப நீ இதையும் புடிச்சிட்டியா போவா? இப்ப சொல்றே பாரு இப்ப. ஏமா இப்ப சொல்றே பாரு. சரி எப்படி போல? இதான் சரிங்க. சரியா புடிச்சுக்க? புடிச்சிட்டியா? ஓட்ட தெரியுதா? தெரியல. தெரியலையா? எனக்கு தெரியுது. இல்ல. ஏமா ஸ்டீரிங்ல ஓட்ட தெரியாதே அந்த சோடி புடிச்சு சாவி உள்ள சொல்லு. சொன்னமோல கெச்ச மிதிக்கணும். அட கெச்ச மிதிக்கறதாலேமா? கேமாங்க. அரவரையா பண்ணிட்டு முதல்ல பிடிக்க விடுங்க. புடிச்சீங்களா? நல்லா புடிச்சீங்களா? புடிச்சாச்சு. கெச்ச மிதிங்க. புடிச்சாச்சு. புடிச்சாச்சா? இந்த இருக்குல கேரு. பாருப்பா. ஏய். ஏமா மாமச்சா சூர்யா மச்சா. ஏ மச்சா. பதஸ்டர் இருக்கடா ஆனா இப்படி பாரு. இங்க வாங்க. அந்த பார்ட்டில ஒண்ணு இங்க வாமோல. டக்குனு அண்ணியா ஐயா ஆட சொல்லிட்டாரு. கீழ போட்டு ஆரம்பிச்சுட்டு வண்டி ஆட்டணும் ஆடிட்டே இருக்கு வாங்கி வச்சுக்கலாம். முடியா. மெல்ல. மெல்ல வா. இங்க வா. மச்சான் இங்க மச்சான். அம்மா சரி எப்படிமா? சரி எப்படி? சார் நீங்க உங்க காரை ஓட்டுங்க அப்ப நான் பார்த்தா நான் தான் ஓட்டுறேன். அப்படியா சரி ஓகே. இப்ப நான் நல்லா பாத்துக்கங்க. இதான் சரி. அலே சரிமே. நீங்க ஓட்டுங்க போல அப்ப நான் பார்த்துட்டா நான் சரி ஓகே. இதான் சரி. ஓகே. புடிச்சாச்சா? கீழ ஒரு ஓட்ட இருக்கும். ஆ. அத சாவி ஓட்டணும். ஓகே சார். சாவி ஓட்ட தெரியாச்சு. ஆ. முளக்கு லட்ச ஒரு மினி. ஓ. மிச்சாச்சா? மிச்சோன கீரு. இதான் கீரு. ஆ. இதெல்லாம் நீங்க வரணும் மிச்சிருச்சு. என்னப்பா ஆளோட பெருசா இருக்கு. சரி. இதான் கீர் பாஸ். ஓகேவா? கீர முளை பிடிக்கணும். முதல்ல ஆட்டி பார்க்கணும் நியூட்ரல் இருக்கா இல்லையா? எதை ஆட்டி பார்க்க சொல்றீங்க? நியூட்ரல் இருக்கா இல்லையா ஆட்டி பார்க்கணும். வண்டி நியூட்ரல் இருக்கா? பசிங்க பாத்துக்க. சரி போங்க. அது கீர் பாஸ் பிடிக்கங்க புடிச்சு ஆடி இழுப்பு. ஊர்ல கியர் பாஸ் இப்படி தான் பிடிப்பீங்களா? ஆமாமா. புட்டு வந்து ஆளு பிடிக்க நல்லா. சரி விடு. இதான் கீர் பாஸ் வச்சுக்க. இப்படி ஒரு ஆட்டு. இது ஃபர்ஸ்ட் கியர். வண்டி மெல்ல மூவ் ஆகுது. வண்டி கிளம்பிச்சா? என்ன நான் பண்றது நீ பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி கிளம்புமா? கிளம்புனா மறுபடியும் அடுத்த கியர் அப்படியே மேல. கியர் போடுறாயா? அம்மா இப்ப ரெண்டாவது கியர் வண்டி நிக்குது. கியர் லைட்டா அப்படி கீழ இறக்கணும். இப்படி கியர் போறது. அங்க வராதா? இப்படி போட்டு இப்ப எத்தனை கியர் நிக்குது வண்டி? சார் தெரியலையே. மூணாவது கியர் நிக்குது. இப்ப அடுத்து டாப். நடக்கணும். நான் தான் இறக்கணுமாடா? ரிவர்ஸ் கியர் பாத்தீங்களா? நல்ல என்ன உங்க பழக்க தோசை அப்படியே இருக்கு. நறுக்கு ஒரு அப்பா ஏமா நீ கீரை போட சேர்ந்து அதே மாதிரி சார் நீங்க போங்க இங்கிட்டு. ஆமா இது லெஃப்ட் சைடு வண்டி. நீங்க பேசாம இருங்க நான் பாக்குறேன். சார் இப்போ வந்து என்ன செய்யறீங்க? சரிங்க புடிங்க. ஸ்டேரிங் என்ன ஃப்ரீ அவுட் வாங்க உங்க ஊர்ல? ஏய் பஸ் இப்படிதான் ஓட்டுவாங்க. இப்படி இப்படிமா. ஆனா இது வண்டியா? சரி ஓகே ஓகே. சரிங்க இப்படிதான்யா. இப்போ என்ன செய்யணும்? கிளட்ச் அமுக்கணுமா? டேய் கிளட்ச் அமுக்க மிதி. இருங்க ஒண்ணே சொல்லு. இது பிரேக் அங்க இருக்கு கிளட்ச். கீழ புடிங்க. ஏண்டா நான் முடிக்க போது ஐயோ இப்ப அடிச்சு விடவா? எதை புடிச்சு அடிச்சு விட? புள்ள நிறைய கேர் போட்டுருக்கும் போறதுடா. சார் இப்போ என்ன செய்யணும்? நியூட்ரல் இருக்க நல்லா ஆட்டி பார்க்கணும். என்ன நீங்க ஆட்றதுலயே நியூட்ரல் இருக்க நல்லா பாருமா. சூப்பர். வண்டி நியூட்ரல் இருக்கு. போடுங்க ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க.
ஐயா என்னப்பா அடிச்சுடு ஏய் நம்ம கை வீட்ல சமைக்கிற கை. நீ சமைக்கிற கை மாதிரி எங்கனே கேபாக்ஸ் போட்டோ வைமா போடுங்க இனிமே நீ கீழே போற எதுல விட்டு எந்திரியலையே அது மேல வச்சா கடை அதுல ரெண்டு போட்டு நீ நின்னாவே போகுது. இதுல வர நீ தாங்கணுமா வர? எதுக்கு? இல்ல நீ ஆரம்பிச்சே. ஏற்கனவே நான் உனக்கு மாதிரி நான் நிக்கிறேன். அதனால நீ தாண்டி வர வைக்கணுமா? பட்டாட்டியா நீங்க வச்சா போட்டாமா எனக்கு அந்த வாட்டி மதுரை சொன்னாம மறுபடியும் அந்த காயல் சுட்டாங்க நீ போறட்டு கங்கலியா? என்ன வேணா நடக்குது நான் சந்தோஷமா சூப்பர் அம்மா இந்த வருஷம் முள்ள நீ மட்டும்தான் எனக்கு டான்ஸ். நீ என்ன சொல்ற? டான்ஸ் இப்ப போய் எழுதி போறேன். நீ மட்டும்தான் எனக்கு. ஏய்யா? ஆமாடா. சூப்பரா பண்ணிட்டாப்பா. எதையா? அப்ப நின்ன ஜெய் போட்டு வர மாட்டேன். என்ன வந்து வந்து மல்லிப்பூ வச்சு வாடு அந்த சுத்தப்பட்டு வராது. நாளே நாலு போனவங்க தனித்தனியா போட்டுறணும். முதல் போடு ஏன் போடு, ரெண்டாவது போடு ஏன் போடு. உனக்கு ஏதாவது நல்ல கிளவியா கிடைச்சா அதை போய் போடு. கிளவியை கொண்டு தானே நான் வீட்டுக்கு இங்க வந்திருக்கேன். சூப்பரா சொன்னமுத்தா. அதனால ஆளு நாலு போட நடுவு போடுறோம். அடுப்பு அல்லாக்கு குதிரையிலே தவறு தமிழ் ஆசி அண்டி ஒரு சொக்கன பாசவத்ததா சாப்பி
நீ நடந்த இந்த மாதிரிதான் குடத்தை தூக்கி ஊர்ல ஆட சொல்லணும். நானும் ஆர்வம் ஆடிவிட்டேன். என்ன ஆச்சு? குடத்தை வாயில வச்சு தூக்கணும். குடம் பகுதி கூட வாயில இருக்குது, பகுதி கூட கீழே இருக்குது. ஐயா அப்புறம் அது அவங்க பிறந்தப்ப வாங்கிப்பா அவங்க அந்த குடம் விட்டுக்கிட்டு போயிடுச்சு, இத்து போச்சு. இதெல்லாம் செக் பண்ணி பாக்குறேன். பாத்துக்க. ஆமா ஆமா. சூர்யா இது என்னடா மாயா என்னடா அது? அப்படியே தலையில கொண்டு வைத்தா அது தண்ணி அண்ணனா அண்ணன் மரியாதை கட்டிப்பாரு பாத்தீங்க. டேய் அட குடத்தை புடியா. அண்ணன் சொல்லாமா? அண்ணன் சொல்லாத, வேற மாதிரி சொல்லு. குடத்தை கீழே போற வேற ஏதாவது சொல்லுமா? அதான் தோமே என்னெல்லாம் பாடுற மாதிரி கையில தூக்குறதே பெரிய விஷயம். ஆட்டத்தை பாருங்க. அன்புடன் அனைவருக்கும் நன்றி. நிறைய நேரம் நம்ம ஆடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அடுத்ததால சரியா விடணும். ஐயா முதல்ல சொல்லிட்டாரு. அதனால அடுத்த வாட்டி வாய்ப்பு நிறைய ஆடுறோம். அதனால நல்லா இருக்கீங்க, நல்லா பாருங்க. ஜோர கேட்டுருந்தாங்க, கைது பாப்போம். கிளப்பிட்டு அடிக்கிறாங்க. 57 பேருக்கு நன்றி, நன்றி, வணக்கம். அதனால நல்லா இருக்கீங்க. கை கொடு. சூட்டு வழியா இருக்குமோடா. என்னடா இல்லைங்க, நான் முன்ன பின்ன ஆம்பளையில பார்த்தது கிடையாது. அப்படிங்களா? சரி, அதனால இன்னைக்கு தான் நான் உங்களை முதல் முறையா பார்த்தேன். அப்படிங்களா? நான் இன்னைக்கு தான் உங்களை பார்க்கிறேன். செவ்வியரே ஒரு குத்தாட்டமா? அப்ப இவ்வளவு நேரம் மட்டும் குத்தாட ஆட்டமா? அடுத்த ஆளுங்க சரியா வெளியிட சொல்லிட்டாங்க. ஏன்னா நீ என்ன பண்றீங்கன்னா அடுத்த வருஷம் குழுக்கு சீட்டு போட்டு எழுதி வச்சிருங்க என்ன நாட்டு ஆடணும்னு. ஏன்னா ஒரு ஆள் சீக்கிரம் வர சொல். என்னது? 5-15 மூர்த்தமே மாலை மாத்துறது. ஆமா 5-15 இன்னைக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் 5-15. சரி அடுத்த வாட்டி கண்டிப்பா ஆயிடும். நிறைய நேரம் ஆடுறேன். சரிங்களா ஐயா? மாலை இன்னும் வந்து ஒரு ஆமா நல்லா இருக்கீங்க, நல்லா பாருங்க. உங்களை பார்த்தோன்னே அடிங்க போங்க. அப்படி வச்சா எவ்வளவு பொறுமையா போய் போறான். உங்க அண்ணனா? அண்ணன் இல்லம்மா உனக்கு. அந்த மாதிரி சரி, உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க யாரையா காதலிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதனால உங்களை பார்த்து அப்படிலாம் கவலையப்படாதீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால உங்களதான் அக்காவை நீ காதல் பண்றீங்க. அதே பட்டாணி வந்து வெதர் வந்து பாத்துக்க. ஏங்க உங்களை நான் காதல் பண்ணாம இருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்க யாரையும் காதலிச்சது இல்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? புள்ள குட்டி? அடா கல்யாணம் மாமா புள்ள வைக்கிறாங்க. உனக்கு தெரியாது? ஏன்டா தங்க நான் சொல்லி தரேன் தம்பி. ஏன்டா கவலைப்படுற? உண்மையிலே நீ வந்து எனக்கு அக்கா. இந்த கொட்டாய்க்கு உள்ள போயிட்டோம். நம்ம வந்து அக்கா தம்பி. உனக்கு நான் சொல்லி தரேன். ஏன் கவலைப்படுறேன்? கால் அங்கே தான் இருக்கு. என்னோட கால் எப்படி இருக்கா தெரியுமா? சொல்லுங்க.
என் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு ஏன் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தில் புரட்டி எடுத்து கொண்டு மல்லி சரமா மந்தமாறுத முக்கம் ஏறியும் பூத்திருக்கு என் தந்த நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு